தேங்க்யூ. மறுபடியும் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்காக பர்ஃபார்மன்ஸ்க்காக அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இன்னொரு அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராமாயண மகாபாரத்லாம் பார்ப்பீங்களா? ஒரு அம்பு அப்படியே வந்து நெருப்போட வரும், அப்படி வந்து தண்ணியோட வந்து ரெண்டு இடிச்சு விழுமே, அந்த மாதிரி பொண்ணு ஒன்று ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்துட்டு வச்சு செய்கிறாங்க ஸ்டேஜில். அவார்ட் நீங்கள் செய்யுங்க அவங்கள இப்போ பதிலுக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபார் மை டீம். நீங்கள் கேட்கணுன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாலையோ போடுறான்னா அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணப்பட்ட ஒரு 100 செல்ஃபி இருக்கும். கரெக்டாக? கண்டிப்பாக. அதாவது ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலாம், நான் கூட அவ்வளோலாம் க்யூட்டாக இருக்கவே மாட்டேங்க. இப்போ கூட அப்படி இல்லையா? பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் அதை ரசித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இது இருந்திருக்கு. நல்ல விஷயம். பட் நான் பாருங்கள், ஆதார் கார்டுலேயே அழகாக இருந்தேன். இல்லை, அதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஆதாரமே இல்லாத ஜோக்கெல்லாம் சொல்கிறாரே. அதாவது வந்து நம்ம அழகாக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்திலேயோ நம்ம ஜாதகத்திலேயோ கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளையும் அழகாக காமிக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கலை தான் அந்த சினிமாட்டோகிராஃபி. The best cinematographer Tamil goes to Mr. Ravi Varman for Ponniyin Selvan 1. செம்ம ஒர்க்குக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது சார் மணி சாரோட இப்படி ஒரு பெரிய படத்தில் அசோசியேட் ஆனது? ஃபஸ்ட்டு தேங்க்யூ SIIMA. அப்புறம் என்டையர் பொன்னியின் செல்வன் டீம், டைரக்டர் மணி சார், சுபாஷ் கரன் சார். இந்த பொன்னியின் செல்வன் காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டம், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஷர்மிளா, தேங்க்யூ ஃபார் யூ. சொல்லுங்கள், என்ன சார் சொல்லுங்கள். சார், இப்போது ஒரு வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த ஒரு வார் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு படம் கிடச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ கிடைச்ச பிறகு அதை நினைக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் அந்த ப்ராக்டிஸ் இது ரொம்ப எனக்கு ஹெல்ப் ஆச்சு. மேபி நான் கொஞ்சம் லக்கான ஆள் நினைக்கிறேன். இந்தியாவில் மிகச்சிறந்த சஞ்சய்லா பன்சாலிலேருந்து எல்லா டேரக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த ப்ராக்டிஸ் வந்து பொன்னியின் செல்வனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி சார், படத்தில் உங்களுக்கு பிடிச்சது குந்தவையா நந்தினியா? ஏன்னா நந்தினி சைடு ரொம்ப போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு கேமரா. இல்லை, எனக்கு குறிப்பாக எல்லா பெண்களையுமே ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே சார்? என்ன மாதிரியே சார்? ஸ்பெஷலாக ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அவ்வளோதான். டீமுக்கே நாங்கள் வந்து ஒரு பெரிய சல்யூட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. லவ் யூ சார். இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக நம்ம எல்லாரும் முன்னாடி இதை பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்? இதில் ஏதாவது குறியீடு இருக்கா? அஃப்கோர்ஸ், நம்மளோட பார்லே ஹைட் அண்ட் சீக் குக்கீஸ் எந்த அளவுக்கு ஸ்வீட் அண்ட் சாக்லேட்டியோ, இப்போ நம்ம அடுத்து கொடுக்க போகிற அவார்டும் அந்த அளவுக்கு ஸ்வீட் அண்ட் சாக்லேட்டி. பிகாஸ் தி நெக்ஸ்ட் அவார்ட் இஸ் பார்லே ஹைட் அண்ட் சீக் பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்ட்ரஸ். In this award, may I please invite Mr. Manish Menghani, Director and Head Content Licensing, Private Video India, and Brinda Prasad, Chairperson, SIIMA. Good evening, everybody. Vanakkam, Dubai. Good evening, Dubai, and good evening, folks at SIIMA. The best debutant actress Tamil goes to Aditi Shankar Veeruman. Gets a Parle Platina hide and seek hamper. எல்லாருக்கும் வணக்கம் and good evening Dubai. Hi. So first of all, thank you so much SIIMA, and big thank you என்னோட விருமன் டீமுக்காக. தேங்க்யூ. மறுபடியும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்காக பர்ஃபார்மன்ஸ்க்காக அப்ரிஷியேட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இன்னொரு அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தமிழ் பொண்ணை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி இன்னும் நிறையா லவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எவ்வளோ நல்ல அருமையாக ஜோக் சொல்லுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அருமைன்னு ஃபஸ்ட் டைம் சொன்னது நீங்கள் மட்டும்தான். தேங்க்யூ. இல்லை, இப்போ இல்லைன்னு அவங்களும் சொல்லுவாங்க, இருங்க ஈக்குவலாக இவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜோக் சொல்லுவீங்க, பதிலுக்கு நீங்கள் இப்போ இந்த ராமாயண மகாபாரத்லாம் பார்ப்பீங்களா? ஒரு அம்பு அப்படியே வந்து நெருப்போட வரும், அப்படி வந்து தண்ணியோட வந்து ரெண்டு இடிச்சு விழுமே, அந்த மாதிரி பொண்ணு ஒன்று ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டா? இவர் கொடுத்த இன்ட்ரோவும் பில்டப் தான் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது சத்தியமா இட் won't be entertaining. தெரியும், எல்லாரும் ரெடியாகி தான் வந்திருக்காங்க. தெரியுமா? மேபி மலையாளிஸ் தெரியாமல் இருக்கலாம்.
அவார்ட் கொடுத்துட்டு வச்சு செய்கிறாங்க ஸ்டேஜில் இப்போ அவார்ட். நீங்க செய்யுங்க அவங்கள இப்போ பதிலுக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபார் மை டீம். நீங்கள் கேட்கணுன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். நீங்க ரீல்ஸ்ல போய் பார்த்து அனுபவிச்சுக்கோங்க அதெல்லாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. All of you have a great evening. Thank you.